ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா டியூட் மூவியோட ரிவ்யூ தான். டியூட் பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு, சரத்குமார், பரிதாபங்கள் டிராவிட், சாய் அவரோட மியூசிக், டெபியூ டேரக்டர், ஃபஸ்ட்டு மூவி இந்த படத்தோட டேரக்டர் இருக்குது. ஸோ டியூட் படம் எப்படி இருக்குன்னா, முதல்ல இந்த படத்துல நடிச்ச எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பரா அவங்க கேரக்டர் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஈவன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் இதில் என்னன்னா சரத்குமாரோட கேரக்டர் தான். அவ்வளோ சைல்டிஷா ஒரு கேரக்டர் காமிச்சிட்டு ஒரு வில்லன் ரோல் பிளே பண்ணுவாரு. ஸோ அந்த சைல்டிஷா பண்ற கேரக்டருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் அந்த வில்லனிக்கா ஒரு ரோலும் பண்ணும் போதும் அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மமிதா பைஜு அவங்க கொடுத்த ரோல்ல கரெக்டா அவங்க பிளே பண்றாங்க. பிரதீப்போட ஆக்டிங் தான் வந்து கொஞ்சம் ஓவர் டோஸா போன மாதிரி இருந்தது. டிராகன்லயும் சரி, லவ் டுடேலயும் சரி, அவரோட மீட்ரு கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஓவர் டோஸ்னா பார்க்க முடியாமலாம் கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. என்ன கொஞ்சம் ஓவரா போற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான். மற்றபடி இதனால படத்துக்கு எந்த இம்பாக்டும் அந்த லெவலுக்கு ஆகல. இவன் ஓவரா நடிக்கிறாரு, அந்த மாதிரி ஒரு பாயிண்டா இருக்கு. நீ அவனுக்கு அசிஸ்டன்ட் உதவாகறியா? இந்த படத்தோட ஸ்டோரி வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம்னு சொல்ல முடியாது, பார்க்கலன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் லைட்டா டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட் இதுல இருக்கு. ஆனாலும் ஐயோ படமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கா அப்படிலாம் கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியல. பட் ஆனா ஒரு 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 டிஃப்ரெண்டான அட்டம் இந்த படத்துல இருக்கு. அண்ட் இந்த படத்துல வந்து ஹானர் கில்லிங் பத்திலாம் பேசுறாங்க. ஸோ அந்த விஷயமும் நல்லா இருந்தது. படம் என்னதான் ஃபுல் காமெடியா எடுத்துட்டு போகணுன்ற ட்ரை பண்ணாலுமே ஒரு சோசியல் மெசேஜ் ஹானர் கில்லிங் பத்தி பேசின விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஹானர் கில்லிங் பத்தி பேசின டயலாக் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. தாலிக்கு எந்த மரியாதையும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. படத்தோட ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடே இல்லை. ஸ்டார்டிங்கில் ஒரு மண்டப சீன் வரும். அந்த மண்டப சீனோட சினிமோட்டோகிராஃபிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. அண்ட் டைட்டில் கார்டு அண்ட் பேர் போடுவாங்க, அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ பேர்லாம் போடுவாங்க, அதெல்லாம் ரொம்ப என்னடா அது ஏதோ இன்ஸ்டாகிராம்ல மீமுக்கு எடுத்த மாதிரி இருந்தது படம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்லாம் ஏதோ ஒரு பழைய டெம்ப்ளேட் படத்தை எடுத்து ஓட்டுற மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ். ஆஃப்டர் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் படம் லைட்டா அப்ஸ்கேல் ஆகுது. கதை மட்டும் கிடையாது, ஈவன் தோ சினிமோட்டோகிராஃபிலேருந்து விஷுவல்லேருந்து எல்லாமே அப்ஸ்கேல் ஆகிட்டே இருக்கு. நமக்குள்ள இந்த லெவலில் செட் ஆகாது. என்னடா உன் கதை? கல்ல கண்டா நாய காணா, நாய கண்டா கல்ல காணான்ற மாதிரி. மியூசிக், சாயோட மியூசிக், இந்த படத்தோட மியூசிக் வந்து பக்கவா இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கு. கமர்ஷியல் படத்துக்கு உண்டான அந்த பேக்டான ஒரு விஷயம் இந்த படத்துல இருக்கு. இந்த படத்தோட பாட்டு எல்லாமே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பார்த்து படத்துக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த பாட்டை நம்ம மனசுக்குள்ள ஏத்திக்கிட்டு அது ரொம்ப நல்ல பாட்டுன்ட்டு. பட் என்னன்னா இவர் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு பாட்டு பண்ணாம படத்துக்கு பாட்டு பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா படத்துல வந்து மியூசிக் எந்த குறையுமே இல்லை. மியூசிக் அண்ட் பீச், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பரா இருந்தது. பட் எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, நான் படத்துல போயிட்டு சைடு அந்த மியூசிக்கை ஃபீல் பண்ணி பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இன்ஸ்டாகிராம்ல போட்டு அடிச்சு நம்மளே அறியாம நான் போய் கூட கேட்கல. நான் ஏதோ அந்த பிளேலிஸ்ட்ல அந்த பாட்டு வச்சு கேட்டாலும் பரவாயில்ல. ஆனா அந்த பாட்டு கேட்காம இன்ஸ்டாகிராம்ல போட்டு நம்மளுக்கு அது பிடிச்சதா இல்லையான்னு கூட தெரியாத லெவலுக்கு அவங்க அந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டாங்க. இந்த படம் பார்க்கும்போது பாட்டு, பீச், பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது. பட் என்னன்னா ஐ திங்க் இன்னும் அப்ஸ்கேல் பண்ணிக்கிற விஷயம் நிறையாவே இருக்கு சாய் வந்து. ஸோ மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தில் சூப்பராக இருக்கு. பட் இன்னும் அப்ஸ்கேல் பண்ணிக்கணும்ட்டு எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். என்னன்னா மனசுல அப்படியே பீஜம் பயங்கரமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு அந்த ஃபீல் இல்லை. ஆனா இந்த படத்துக்கு தேவையான மியூசிக் பேக்கடா இருக்கு. நான் பாட்டுக்கு 7 சிங்கிளா இருந்தேன்டா. மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துக்குன்னா இன்டர்வல் பிளாக், சரியான இன்டர்வல் பிளாக் அது. அது மாதிரி விஷுவலாகவும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் சரி, ரொம்பவே சூப்பரா எடுத்துட்டு போயிருந்தாங்க இன்டர்வல் சீன். இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்டர்வல் தான். இன்டர்வல் பிளாக்காகவே இந்த படத்துக்கே போய் பார்க்கலாம். நான் இன்டர்வல் பிளாக் அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கிரிஞ்சா இருக்கா? ஒன்ன சொல்லி குத்தோம்ல, அடுத்தவன் ஃபீலிங்ஸை கிரிஞ்சா பார்க்கறது தானே இப்போ ட்ரெண்டே. ஆக்சுவலாக அந்த படம் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்து. கிளைமேக்ஸ்ல என்னன்னா என்னடா டே ஒரு குழந்தை இதெல்லாமாடா பண்ணோம், என்னடா டே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் கடைசியில் அதுவும் ஒரு ட்விஸ்ட், சரி ஓகே அப்படின்ற மாதிரி மேட்ச் பண்ணிட்டாங்க. என்னன்ட்டு எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் தியேட்டர் போயிட்டு அது என்னன்ட்டு நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துக்குவாங்க. ஏன்னா என்னோட மூவி ரிவ்யூ எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்பாயிலருமே இருக்காது. என்னோட ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் கண்மூடித்தனமும் படத்தில் போய் உட்காரலாம். நான் இந்த படம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுவேன். எந்த ஒரு கதை, எந்த ஒரு ட்விஸ்ட்டும் நான் எதுவுமே இதில் சொல்ல மாட்டேன்.
Not bad, not bad. இதே மாதிரி படம் எண்ட் ஆகும்ட்டு எக்ஸ்பெக்டே பண்ணல. ஓகே, இதுக்கப்புறம் என்ன ஆகும்? செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா இது எங்க போய் நான் என்ன நினைச்சேன்னா, செகண்ட் ஹாஃப் வந்து ஓகே இதுதான் நடக்கும். செகண்ட் ஹாஃப் இந்த படம் வந்து இப்படிதான் இது எண்ட் ஆக போகுது. ஆனா எப்படி ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணி இது எப்படி இது நடக்கும் அப்படின்ட்டு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்ம நினைக்கிறத விட இந்த படத்துல வேற மாதிரி ஒன்று நடக்கும். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் அது. ஏன்னா ட்ரெய்லர் நம்ம எதிர்பார்த்து நம்ம ஒன்று நினைச்சிருப்போம். பட் ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் தான் படத்தில் நடந்திருக்கு. ஸோ அங்கங்க ஃப்ளா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டா லேக் ஃப்ளா இருக்கு. பட் அதெல்லாம் விடுங்க, ஹோல் படமா நல்லா இருக்கு. ஹோல் படமா நல்லா இருக்கும்போது எந்த ஃப்ளாவும் நம்மளுக்கு தெரியாது. படம் நல்லா இல்லைன்னு குட்டி குட்டி விஷயம் கூட நம்மளுக்கு தப்பா தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் கூலி படத்துல கூலி புரட்டி அடிச்சாங்க. இந்த படத்துல காமெடி, பேக்ரவுண்ட் ஸ்கோர், எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே நல்ல கனெக்ட் ஆயிருக்கு. எல்லாமே அவங்க சூப்பராக ஆக்ட் பண்ணிருக்காங்க. எக்ஸப்ட் பிரதீப்போட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. பட் கொஞ்சம் ஓவர் டோஸ் போன மாதிரி இருந்தது. இந்த படத்தோட டேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப சூப்பரா அவர் பயங்கரமா எடுத்திருந்தாரு. ஃபார் இந்த படம் ஹிட்டு தான். இந்த ஜென்ரேஷனுக்கு ஏத்த ஒரு படம் தான் சொல்லுவேன். இந்த படத்தோட கதை என்னன்னா, சில பேருக்கு இது செட் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. செட் ஆகாதவங்களுக்கு என்னடா டே இப்படிலாமடா வாழ்வீங்க, சூடு சொன்னாங்க ஏதாவது ஒன்று வேணாமாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த படம் ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆனேன். நிறைய இடத்துல எனக்குமே ரொம்ப கனெக்ட் ஆச்சு படம். அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பொண்ணை உண்மையா லவ் பண்ணுங்க. எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அவள் லவ் பண்ணிட்டோம், லவ் பண்ணல, ஆனா நம்ம லவ் பண்ணிட்டோம். அந்த பொண்ணு நம்ம லவ் பண்றாளா, லவ் பண்ணுவோம். லவ் பண்ணலையா, அப்பவும் லவ் பண்ணுவோம். அந்த பொண்ணுக்கு என்ன ஹாப்பினஸோ அதை நம்ம பண்ணுவோம். நம்ம எதிர்பார்க்குற லவ் அது கண்டிப்பா ஒன்று அந்த பொண்ணுகிட்ட இருந்து கிடைக்கும், இல்லை ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட இருந்து கிடைக்கும். ஆனா அதுக்கு முதல்ல நம்ம நல்ல விதத்துல அந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கணும். அவ்வளவுதான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டைரக்டருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல படம் கொடுத்துருக்காரு. அண்ட் கங்க்ராட்ஸ் டு டைரக்டர். போல்டா இந்த மாதிரி படம்லாம் எடுக்கணும். திஸ் இஸ் த ரிவ்யூ ஆஃப் டியூட் மூவி. ஸோ அந்த படம் சூப்பரா இருக்கு. மற்றபடி எதுவுமே குறை சொல்லிக்கிற மாதிரிலாம் அந்த படத்துல இல்லை. ரொம்ப சூப்பரா இருக்கு. தீபாவளிக்கு ஒரு நல்ல படம் வந்திருக்கு. தயவு செஞ்சு போய் பாருங்க. உண்மையா லவ் பண்ணுங்க. அந்த லவ் நம்மளுக்கு எங்கேயாவது ரிட்டர்ன் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன்